மனைவி சங்கீதாவுடன் இணைந்து விஜயகாந்தை சந்தித்து பேசும் விஜய். கடந்த சில ஆண்டுகளாகவே தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது. இதனால் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்தே வந்தார். அரசியல் பணிகள் அனைத்தையும் அவரது மனைவி பிரேமலதா தான் கவனித்து வந்தார். அவர் விரைவில் நலம் பெற பலரும் பிரார்த்தனை செய்தனர். இது ஒரு பக்கம் இருக்க, இணையத்தில் அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் செயற்கை சிகிச்சை தரப்படுவதாகவும் எல்லாம் தகவல்கள் உலா வந்தன. அதை முற்றிலுமாக மறுத்த பிரேமலதா விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறினார். இந்த சூழலில் திங்கட்கிழமை விஜயகாந்த் மியாட் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார். அவர் பூரண நலம் பெற்று டிஸ்சார்ஜ் ஆனதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டு இருந்தது. இதற்கிடையே மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் தான் நலம் பெற பிரார்த்தனை செய்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக விஜயகாந்த் குறிப்பிட்டு உள்ளார். அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவரது பெயரில் வெளியாகும் முதல் அறிக்கை இதுவாகும். விஜயகாந்த் கிட்டத்தட்ட 5 வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார். ஆனால் விஜயோ ஒரு முறை கூட நேரில் சென்று சந்திக்கவில்லை. இப்போது மருத்துவமனையில் விஜயகாந்த் இருக்கும் போது கூட நேரில் சென்று விசாரிக்கவில்லை என கருத்துக்கள் வெளியாகி வந்தன. ஆனால் அவருடைய அப்பா சந்திரசேகர் மூலம் எல்லா தகவல்களையும் கேட்டு வருகின்றாராம். விரைவில் மனைவி சங்கீதாவுடன் கேப்டன் விஜயகாந்தை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது.